விவசாயியின் வரமும் விஷ்ணுவின் கருணையும். ஒரு கிராமத்தில் மிகவும் வறுமையில் வாடும் ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் நிலத்தில் உழைத்தாலும் அவனுடைய தேவைக்கு கூட உணவு கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவன் தன் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென வானம் இருண்டு பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. அந்த சமயத்தில் அவன் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒதுங்கி நின்றான். அப்போது அவனுக்கு முன்னால் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி மகாவிஷ்ணுவே அவன் முன் நின்றார். குழந்தாய், உன் பக்தியையும் உழைப்பையும் கண்டேன். உனக்கு நான் என்ன வரம் வேண்டும் என்று கேள். நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றார் மகாவிஷ்ணு. குடியானவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் விஷ்ணுவிடம், ஐயனே, எனக்கு செல்வம், உணவு, மகிழ்ச்சி என்று எதுவுமே வேண்டாம். ஆனால் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நான் உண்மையான பக்தியுடன் உன் பெயரை அழைத்தால் நீ உடனே வந்து எனக்கு உதவ வேண்டும். அது ஒன்றுதான் என் வரம் என்று பணிவுடன் கேட்டான். விஷ்ணு புன்னகைத்து, அப்படியே ஆகட்டும். நீ எப்போது எந்த சூழ்நிலையில் அழைத்தாலும் நான் உனக்காக ஓடி வருவேன் என்று வாக்களித்தார். பின்னர் விஷ்ணு மறைந்து போனார். வாக்குறுதி கிடைத்த மகிழ்ச்சியில் குடியானவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். சில நாட்களில் அவனுடைய வறுமை தாங்க முடியாமல் அவன் மனதை சோதித்து பார்க்க நினைத்தான். அவன் நடுச்சாமத்தில் எழுந்து விஷ்ணுவை அழைக்காமல் அவன் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த தன் மனைவியின் காலை தொட்டு, விஷ்ணுவே, விஷ்ணுவே, என் வறுமை தீர்க்க உடனே வா என்று கூவினான். உடனே அவன் மனைவி விழித்தெழுந்து, என்னங்க, என் காலை பிடித்து கொண்டு விஷ்ணுவை கூப்பிடுகிறீர்கள்? நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்களா என்று கேட்டாள். அதே சமயம் மகாவிஷ்ணு வானத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி கொண்டிருந்தார். ஆனால் அவர் குடியானவன் மனைவியிடம் பேசுவதை கவனித்தார். விஷ்ணு யோசித்தார். அவன் என்னை அழைக்கவில்லை. அவன் மனைவியின் காலை தொட்டுக்கொண்டு விஷ்ணுவே வா என்று கூப்பிடுகிறான். உண்மையான கஷ்டம் இருக்கும்போது அவன் மனைவியை அல்லவா கூப்பிட வேண்டும்? அவள்தான் அவனது துணையும் சக்தியும். என்னை கூப்பிடுவது தன் வரத்தை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். விஷ்ணு மீண்டும் அங்கிருந்து மறைந்தார். அடுத்த நாள் காலையில் குடியானவன் மனம் வருந்தி உண்மையான பக்தி மற்றும் இரக்கத்துடன் விஷ்ணுவை வணங்கினான். மகாவிஷ்ணுவே, நான் நேற்று கேட்ட வரத்தை தவறாக பயன்படுத்தினேன். என் கஷ்டத்தில் எனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என் மனைவியை நான் அலட்சியப்படுத்தக்கூடாது. எனக்கு நீ வரம் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் என் கிராமத்தில் என்னை போன்று வறுமையில் வாடும் அனைவருக்கும் நல்ல மழை பெய்து அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ நீ அருள் புரிய வேண்டும் என்று கண்ணீருடன் கேட்டான். குடியானவனின் இந்த சுயநலமற்ற இரக்கத்தைக் கண்டு விஷ்ணு மிகவும் மகிழ்ந்தார். விஷ்ணு மீண்டும் அவன் முன் தோன்றி, குழந்தாய், நீ முதலில் கேட்ட வரம் உனது சுயநலத்திற்காக இருந்தது. ஆனால் இப்போது நீ உன் மக்களுக்காக
இரக்கத்துடன் கேட்கிறாய். இதுவே உண்மையான பக்தி என்று சொல்லி அவனுக்கும் அவனது கிராமம் முழுவதும் செல்வமும் மகிழ்ச்சியும் வளமான விளைச்சலும் கிடைக்க அருள் புரிந்தார். இந்த கதையின் முடிவு. குடியானவன் அந்த வரத்தை பெற்று தன் கிராமம் முழுவதும் உள்ள ஏழைகளுக்கு உதவினான். அவன் என்றும் விஷ்ணுவின் மீதும் தன் மனைவி மீதும் தன் மக்கள் மீதும் அன்புடனும் இரக்கத்துடனும் வாழ்ந்தான். கடவுளிடம் வரம் கேட்கும் போதும் கூட முதலில் மற்றவர்களுக்காக இரக்கம் காட்டுபவர்களுக்குத்தான் கடவுள் என்றும் வாரி வழங்குவார் என்பதை அவன் உணர்ந்தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி.